ஹாய் சில குட்டி கம் பேக் டு வீரம்மா கேமிங். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட் ஆன்லைன் கேம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச ஒரு கேம் பார்த்துக்கோங்க. ஹைட் ஆன்லைனு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நீங்களும் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் பேக் டு வீரவோல் வாய் வேறு குறையுது. அது வந்து ஹைட் ஆன்லைன் கேம் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு கேமு. அதனால் வந்து ரொம்பவும் பிடிக்கும். செலவு ஸ்கூல் தான் கொடுத்துருக்கானுங்க இடமா. வேறு ஏதாச்சும் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா போய் ஸ்கூலை கொடுத்து வச்சுருக்கானுங்க. இல்லை நான் எங்கிட்டா ஒளிவேன், எனக்கு நிஜமாக ஐடியாவே இல்லை. சூக்கு சைட்டுன்ற பனிப்போர் வந்து இருக்குது. பெரிய எந்த ஆண்டு நம்மளை பார்க்கல. ஓகே, எத்தனை பேர் இருக்கானுங்க நம்ம டீம்? 2 பேர் தாங்க இருக்கும். ஆத்தாடி அதுக்குள்ளே அவுட் பண்ணிட்டானுங்களா? நம்மளே நகர்ந்து காட்டி கொடுத்துட்டோம். சில ப்ளீஸ் வேறு வழி பண்ணியா மாற்றி ஓட்டுவோம். அதனால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டுபிடிச்சிட்டானுங்களே. ஆத்தாடி அவ்வளோதான், ஓட்டுருவோம். நம்ம வேற ஏதாச்சும் பொருளை தான் மாறணும். நைஸா புரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம க்ராப்பாக தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன் சில குட்டீஸ். இதில் வந்து நம்ம 2 கேரக்டராக விளையாடுவோம். ஒன்று வந்து ஹண்டர், இன்னும் வந்து க்ராப்பை. இப்போ நான் வந்து க்ராப்பாக தான் விளையாடுறேன். இப்போ 100 விளையாண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த டைம் மேலே ஓடிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் முடியறதுக்குள்ளே எல்லாரையும் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். எல்லாரையும் போட்டு தடுக்க நம்ம வந்து வின் பண்ணிடலாம். இதே நம்ம க்ராப்பாக விளையாடுறோன்னா அந்த டைமுக்குள்ளே 100 வந்து தப்பிக்கணும்னு சொல்ல ப்ளீஸ். தப்பிச்சிட்டோன்னா நம்ம வின் பண்ணுவோம். ஸோ இதுவே நான் க்ராப்பாக தாண்டா இருக்கேன். ஐயோ இது பொண்ணு. சரி, நம்மளே நகர்ந்து காட்டி குத்திடுவோம் சொல்ல ப்ளீஸ். நம்மளே அசிங்கப்படுத்திக்கிறோம். அடியில பொண்ணு என்னங்க கரெக்டாக வருது. போங்கடா நாய்ங்களா. ஐயோ பண்ணி போகிற ஒர்க் ஆகலையா? ஐயோ பூச்சல ப்ளீஸ். பாவீங்களா, இப்படி கொண்டு விட்டாங்களா ஆட்டுக்குட்டிய. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் சில ப்ளீஸ் இது பண்ணிட்டான். ஸோ நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து 7 பாயிண்ட் வந்துருக்கு. நம்ம டீம்லேயே பாயிண்ட் கம்மி. நம்ம என்ன வந்து 2nd பிளேஸ் நிற்கிறோம். ராக்கி ஹவுஸும் போட்டுட்டு சரி உனக்கு ஒரு லைக்கை போட்டு விடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து 100 வந்துட்டோங்க. ஸோ வாங்க, நம்ம வந்து கண்ணில் சிக்கிறவங்க எல்லோரும் போட்டு தருவோம் சில ப்ளீஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சதான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஸ்கின்ஸ்லாம் வேறு நான் அன்லாக் பண்ணியிருந்தேன். அதை நான் காசு கொடுத்துல சில கூட ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கேமுக்கு கொஞ்ச நேரம் விளையாண்டாலே கண்டெய்னர் கிடைக்குமா, அந்த கண்டெய்னர் வச்சு நான் அன்லாக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் ஆடு பார்க்கல. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த கிரெனேட் வந்து 0ன்னு இருக்கும். ஏன்னா நான் இப்போதைக்கு ஆட் எதுவுமே பார்க்கல. நான் போன வாட்டியே நான் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன். ஸோ அடுத்த க்ராப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ ஓகே, அது வந்து அப்புறம் கதை இன்னும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு க்ராப் வந்து ஓடிட்டுருக்கு சொல்ல ப்ளீஸ். நம்ம டீம் மீட்டிங்லேயே போட்டு தட்டானுங்க. ஓகே, இந்த 100 என்னமோ டவுட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா பாட்டு அங்கே தான் ஓடுது, பட் இங்கே யாருமே இல்லை. நல்லா நடக்குது. எங்கடா இருக்கீங்க நீங்கள்? என்ன நான் வந்து வால்யூம் ஆன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள். நம்ம டீம்மேட்டுங்க தான் ஸ்கோர் எடுக்கிறானுங்க. எங்கேடா எங்கே இருக்கு இல்லையே. ஓகே, இருங்க நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லக்கூடிய ஏன்னா ஒன்றாச்சும் முடிஞ்சிருப்பானுங்க. இந்த கேமில் பார்த்தா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட இருக்குது. அதை பற்றி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரியும். இந்த மாதிரியாக தான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணோன்னா 100 நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. க்ராப்ஸ் நம்ம விளையாடும் போது இன்னும் 2 ஜோடியாக உட்காந்துது. ஸோ சுற்றி பார்த்துக்கோங்க. 100 இருக்கும் போது இந்த ஹெல்த்தெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே சுட்டு பார்த்து நிற்கிறேன். ஏன்னா நமக்கு இதுதான் வந்து தேவை கிடையாது. ஸோ நான் தான் இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சுடுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கரெக்டாக சுடணும் சொல்ல ப்ளீஸ். க்ராப்பை கரெக்டாக சுட்டால் தான் நம்மளால் வந்து நமக்கு வந்து சொல்கிறது பாயிண்ட் அதிகமாகும். இப்போ இதே வந்து நீங்கள் கேட்கலாம் தப்பாக சுட்டா என்ன ஆகுனா, தப்பாக சுட்டால் நம்ம ஹெல்த்து போயிடும். பாருங்கள், உங்கள் ஒரு க்ராப் ஓடிட்டு இருக்குது.
நம்ம டீம்லேயே போடுறதெல்லாம் நினைக்கிறேன். இல்லை செல்ல ப்ளீஸ் அந்த கிராப்பிங் ஐயோ எங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்க செல்ல ப்ளீஸ் இதை போட்டல அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வந்து பாயிண்ட் வந்துருக்கும். இப்போ 13 பாயிண்ட் வந்துருச்சு நமக்கு. ஸோ முன்னாடி 7 இருந்துச்சு. இங்கே இந்த சேரெல்லாம் வந்துருக்கு. நான் போனாட்டு வேணுமோ இந்த சேர்லாம் கிடையாதுடா. இதுக்கும் எனக்கு செல்ல ப்ளீஸ் உங்களை ஞாபகம் தான் சொல்லுங்க. ஒரு வேளை இந்த கேம் டெவலப்பரே கொண்டு வந்து வச்சுருப்பானுங்க. இல்லை கிராப்புங்க கூட இருக்குங்க. ஏன்னா இவனுக்கு அடிக்கடி டீஸ் பண்ணிட்டானுங்க அவங்க கொடுப்பானுங்க சேரு இது பொருளாலாம். பட் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி பொருளாக தான் கொடுக்குறானுங்க. அதை வச்சு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா பெரிய பொருளாக கொடுத்தா இவங்களுக்கு நம்ம ஆட்டம் காட்டவே முடியாது. குட்டி பொருளாக இருந்தால் தான் நம்மளால் ஆட்டமே காட்ட முடிப்பாங்க. ஓடிட்டு இருக்காங்க ஆனால் தப்பிக்கவே முடியல பார்த்தீங்களா. என்கிட்ட பண்ணி போகிறதில்ல நினைக்கிறேன். நம்ம க்ளோஸ் பண்ணலாம். பண்ணி போகிறதுச்சா நமக்கு வந்து பிரச்சனை தான். ஸோ ஓகே சொல்லக்கூடிய சன்ட்ரு வந்து வின் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ராப்பாக தாங்க வந்துருக்கோம். ஸோ எனக்கு ஒரு அட்டைப்பட்டியாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடம் வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஹைட் ஆகிப்போம். ஏன்னா யாரும் வந்து பார்க்கக்கூடாது பார்த்துக்கோங்க. அதனால் இங்கே வந்து நிற்கிறேன். நீங்களும் எல்லாத்தையும் போட்டுருங்க. அண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் இங்கிலீஷ் செம்மையாக இருக்குதுங்க. ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன க்ராப்பாக இருக்கும்போது இந்த பண்ணி போகிற வந்து ஹேர் பார்த்து பண்ணுறது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்க்காம வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கு போகிறது போகுது. பார்க்கல நம்மளே நகர்ந்து காட்டி விட்டுருவோம். நம்ம சைலண்டாக இருந்தாலும் அவங்களே பார்க்கல செல்ல நம்மளே நகர்ந்து நம்ம காட்டி விட்டு நிற்கிறோம். ஓகே அவனுக்கு வேறு போயிட்டானுங்க. அப்படியா போய் தொலைட்டோம். ஓகே யார் வந்து டீமேட் குறித்து நினைக்கிறேன். நம்ம கிடையாது. எனக்கு கீழே வந்து இந்த வாய்ப்பு நின்று பார்த்தீங்களா. அப்போ வந்து பாட்டு வரல. மேலே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வரும். அப்போ தான் நம்ம தலையில் வந்து அந்த இமோஜி தெரிஞ்சு சொல்லுது. அந்த இமோஜி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா வந்து ஐயோ ஐயோ என்ன சொல்ல முடியுங்க. ஐயோ என்னடா பண்ணுவோம் பண்ணி போகிற வேலை இல்லை என்கிட்ட. நாயில் அப்படியே ஓட்டுனடா கைக்குள்ள ஓடு ஓடலான்னு பார்த்தா இப்படி போயிடுச்சு. இவனுங்க டீமேனுங்க தான் சொல்ல முடியும் வந்து காட்டி காட்டி விடுறானுங்க. வச்சு நான் பாட்டு நிம்மதியாக இருந்தாங்க அந்த இடத்துல. ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம சைலண்ட்டாக இருப்போம். நம்ம சத்தமே போட வேணாம் சொல்ல முடியும். அந்த ஹண்ட்டுங்க பார்க்க மாட்டோம். டீம்மேட் தான் வேணும்னு காட்டி காட்டி விடுறானுங்க. நம்மட பார்த்தோமா நீயும் வரணும்னு சொல்லிட்டு நல்லா ரீஸ்பாண்ட் ஆகிற பவர் மட்டும் இருக்குது. இல்லைன்னா 1.5 நிமிஷத்துக்கு நான் போய் வெளியே தான் நிற்கணும். அவன் பார்க்க அவன் நேரம் போயிட்டான். நல்ல வேலை பார்த்துருந்தாலும் நமக்கு வந்து க்ளோஸுங்க. ஓகே நம்ம இந்த பாயிண்ட் நம்ம நம்பர் பார்த்துனே இருக்கணும். சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வேறு இதுக்கு நகர வேற பயமாக இருக்கிறோம். ஒரு இன்ச்சு நாங்கள் ரொம்ப சுட்டுவானுங்க எல்லாமே கண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த சொல்கிறது அதாவது என்னது ஓசியில் பெனால உறவு கொடுக்குன்ற மாதிரி இவனுக்கு என்ன பண்ணுறாங்க பண்ணிக்கோங்க. நம்ம சத்தமே போட தேவையில்ல. நம்ம பாட்டு கம்முன்னு இங்கே இருந்தோம்னா அவனுக்கு கண்டே பிடிக்க மாட்டேங்கிறானுங்க. சூப்பர் ராட்டே கண்டே பிடிக்கல. நமக்கு இப்படி தான் நிம்மதியாக இருக்குது. பட் ஆனால் இங்கேயும் கொண்டு பார்த்தா போர் அடிக்குது. ஏன்னா எப்படியாச்சும் சேசிங்க ஓடி போயிடலான்னா சரி பார்ப்போம் அப்படிமா. ஓகே இப்போ 24 பாயிண்ட்ஸ் செலிபிரிட்டிஸாங்க. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க இருக்குது. இன்னும் முடியவே போகுது. முடியவே போதுங்க. டைமே முடிய போகுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சூப்பர் ரோஸ் இப்போ சுடுங்க என்ன இப்போ சுடுங்க. ஓகே ஹெல்பி டைம் இருந்துச்சு. நம்ம வின் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து 25 பார்த்தீங்க. நீங்கள் நம்ம வந்து வின் வாங்கி கொடுத்துட்டோம். ஓகே இங்கே நம்ம வேகமாக போயிட்டு வேகமாக கிளம்புன்னு சொல்லி குட்டீஸ். ஏன்னா இப்போ நமக்கு டைமே கிடையாது. எவ்வளோ கண்ணில் பார்க்கணுமோ சுட்டு தள்ளிடலாம். சரி வாங்க பண்ணி போகிறேன். இல்லை போன வாட்டி இமோஜி போட்டான்டா அவன். நான் இமோஜி போட்டதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஏன்டா டே அதாவது அவன் வந்து கோவமாக இருக்காங்களாம். நான் பயந்துருவேன் பாடே. நீ மட்டும் அப்படின்னு சொல்கிறது தன்னை வந்து காட்டி கொடுக்குதான்னு சொல்லிட்டு பண்ணி போடு யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணுங்க இதை யூஸ் பண்ணுங்க. சுடுறா அவனை. ஐயோ எவனுமே சுட மாட்டேங்கிறானுங்க. ஓகே நம்மளே ஓடி போய் சுடுவோமே. ஐயோ
இந்த படிக்க தாங்க நிறைய பக் ஆகுது. இந்த கிராண்ட் கேமிங் மாதிரி தான் இருக்குது. தூரமாக நின்று சொல்லுவோம். அவ்வளோதான், 2 பேரை போட்டாச்சு. இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? இன்னும் ஒரே ஒருத்தன் தாங்க இருக்கும். நானே சொல்லுவோம். ஓகே, எங்கள் டீம்மேட்டு சத்தம் கேட்குது. சங்கத்தம் சுற்றிருக்கான். அவ்வளோ நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம மூஞ்சியை போட்டு வெறுப்பேற்றுவோம். அவனுங்களை காண்ட் ஏற்றணும். ஐயோ சரியாக இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே ஹைட் ஆகிப்போம். ஏன்னா எவனும் பார்க்குற மாதிரி நமக்கு தெரியல. சொன்னாங்க இங்கே ஹைட் ஆகிலாம் போன வாட்டி இங்கே தான் வின் பண்ணோம். ஆனால் போன வாட்டி ட்ரிக்கை வச்சு இந்த வாட்டி வந்துட்டானுங்கன்னா பயமாக இருக்கே. அது வேற ஒரு பயம் பார்த்துக்கோங்க சில ப்ளீஸ். ஐயோ செக்கப் போடுறாள் இந்த பொண்ணு. நல்ல வேலை சுட்டு பார்க்கல. சுட்டு பார்த்தா நம்ம டேம் ஒன்று மேலே வந்திருக்கோம். நம்ம மாட்டியிருக்கோம். நல்ல வேலை. ஐயோ பாட்டு வருது. இது வேறு எதிர்க்க பார்த்தீங்கன்னா இருக்கனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஓப்பன் பிளேஸு எனக்கு ஓப்பன் பிளேஸு கொடுக்குறாங்க. எதுவும் மறைவாக கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் எவனும் பார்க்கல. சரி ஓகே. நான் யாராச்சும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமலாம் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்கள். இனிமேல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஜாலியாக இருக்குது இந்த கேமு. இது வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து வீடியோ எவ்வளோ நிமிஷம்னே எனக்கு தெரியல. சரி ஓகே, இது வந்து நம்ம ஆட்டத்தோடு முடிச்சுக்கலாம்னு தோணுது. ஆட்டாடி ஐயோ ஓடுறா கைப்பில்ல. ஓடு ஓடு ஓடு. ஆனால் இப்போ தான் சில உங்களுக்கு ஜாலியாக இருக்குங்க. சேசிங்ஸ் இல்லைன்னா போர் அடிக்குது பார்த்துக்கோங்க. வா 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 அப்படியே மாற்றி மாற்றி விட்டுதாங்க. தப்பிச்சுன்னு சொல்ல ப்ளீஸ். பட் நம்ம இருக்கிற ஐடி பிளேஸான்னு எனக்கு தெரியல. ஐயோ இந்த பொண்ணு நம்ம இது கண்ணெதிர்க்கே போய் நிற்கிறோமோ. அதான் அது பின்னாடி போய் அப்படியே நம்ம ஹைட் ஆகிடுவோம். ஐயோ என்னங்க இப்படி போட்டு தள்ளிச்சு. ஓகே, யார் பெஸ்ட்டு பிளே பார்ப்போமா? ஓகே, பெஸ்ட்டு பிளே பார்த்தா வீரு தான். நம்ம வந்து பெஸ்ட்டு பிளேயோட்ட சேனலுக்கு அதுக்காக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய், லவ் யூ ஆல். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வருவோம். எனக்கு இது பண்ணி போகல. ஆனால்